1975 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவுக்கு வந்த வருஷம். அப்போது அவர் முத எந்த படத்தில் நடித்தார்னு சொன்னால், நம்ம டைரக்டர் கே பாலச்சந்தர், இயக்குனர் சிகரம், அவருடைய டைரக்ஷனில் நடித்தார். அது முதல் படம், தமிழுக்கு முதல் படம். அதுக்கு முன்னாடி புட்டனா டைரக்ஷனில் ஒரு கன்னட படம் பண்ணார். அதுக்கப்புறம் இங்கே தமிழில் தான் அவர் தொடர்ந்து வில்லனாக இருந்து 2 கமல் உலகநாயகன் இவரோடலாம் சேர்ந்து நடித்து, அப்புறம் உலகநாயகனோட அட்வைஸ் மேலே இல்லை 2 பேரும் தனித்தனியாக செஞ்சால் தான் நமக்கு லாபம் கிடைக்கும், இல்லைன்னா தயாரிப்பாளர்களுக்கு தான் லாபம் கிடைக்கும், நமக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொன்ன அட்வைஸின் பேரில் 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க, நடிக்க ஆரம்பித்தாங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் உயரமாக போனார், ஒரு எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டார்னு சொன்னால், அந்த சிகரத்தை மறுபடியும் தொடுவதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் முயற்சி பண்ணுறார். ஆக 2 பேருமே கலந்து ஆலோசித்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். வாழ்க்கை பாதை இதுதான் சரியானதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, ஒரு ஆள் நடிகர் 50 வருஷம் அந்த சினிமா உலகத்தில் இருக்காருன்னா அது மிகவும் கஷ்டமானது. அது எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ துரோகங்கள், முதுகில் குத்துவான், முன்னாடி பேசுவான், முகத்துக்கு முன்னாடி பேசிட்டு பின்னால் போனவொன்னே கத்தியை எடுத்து முகத்தில் ஓங்கி குத்துவான். இந்த மாதிரி அனுபவங்கள் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் இருக்குது. சரி, இப்போ என்ன சொல்ல வர்ற, அதை சொல்லியா அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். 50 வருஷம் ஆச்சியா. இவர் அடுத்த வருஷம் 2025 வந்துச்சுன்னா 50 வருஷம் ஆகுது. அவருக்கு இந்த தமிழ் சினிமா சார்பில் என்ன நடக்கணும், என்ன பாராட்டு விழா நடத்தணும்ல? ஒரு பாராட்டு விழா நடத்தணுமா இல்லையா? சாதாரணமாக ஒரு அவார்டு கிடச்சிச்சுனாவே, நேஷனல் அவார்டு கிடைச்சாவே அவனுக்கு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பாராட்டு பத்திரம் ஏதோ வாசிக்கிறீங்கல்ல. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அவருடைய 50 ஆண்டு கால நிறைவு விழாவை கொண்டாட வேண்டுமா வேண்டாமா? அங்கே தான் உலகநாயகன் கமல்ஹாசன் நிற்கிறார். உலகநாயகன் கமல்ஹாசனும் உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு விழா நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எப்படி? அதாவது இப்போ இந்த வருஷம் இந்த மாதம் கடைசியில் உலகநாயகன் கமல்ஹாசன் யுஎஸ் போகிறாரு. அதனால் அவர் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போவே ஒரு பட்டியல் போட்டு இது இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டு ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல்கிட்டே கொடுத்துட்டாரு. அதான் அதுபடி அவங்க நடப்பாங்க. அதே மாதிரி தன்னுடைய நண்பர் மகேந்திரனை கூப்பிட்டு, மகேந்திரன்னா யாருன்னு தெரியும் உங்களுக்கு, விஜய் டிவியில் இருந்து இந்த விஜய் டிவியோட முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட ஒரு நல்ல மனிதர், ஒரு திறமைசாலி. தன்னுடைய அண்ணனுடைய திறமைகள் எல்லாம் மகேந்திரன்ட்டையும் இருக்குது. சந்திரஹாசனை பாடியே இவரும் செயல்படுறாரு, பாடுபடுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலில் மகேந்திரனையும் சேர்த்துக்கிட்டார். இப்போ அந்த மகேந்திரன்ட்டு அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டார். நான் ஃபாரின் போனாலும் அதனால் எந்த விதமான இடைஞ்சலும் தடைகள் ஏற்பட்டு விடாமல் நீங்கள் காரியமாற்றணும். உதயநிதி ஸ்டாலினோட இணைஞ்சு நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு மிகப்பெரிய விழாவை நம்ம நடத்தி ஆகணும். யார் எவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறான், அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யுங்க. உங்கள் காரியத்தை நான் அப்பப்போ, உங்களுடைய செயல்பாடுகளை நான் அப்பப்போ உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சூப்பர் ஸ்டாருக்கு மிகப்பெரிய விழா எடுத்தாகணும். ஏன்னா அவர் அகில இந்திய அளவில் அவருக்கு பிரதமர் மோடியை நல்லா தெரியும், மோடியுடைய ஃப்ரெண்டு. அதே மாதிரி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் ரஜினிகாந்த் வேண்டியவர், நண்பர். 2 பேரும் கலந்து பேசிக்கிறாங்க, கிண்டல் பண்ணிக்குவாங்க எல்லாமே. இப்போ அவரே சொல்கிறார், உங்களுடைய ஆலோசனைப்படி கேட்டு நான் நடக்கிறேன் அப்படிங்கிறாரு மு.க. ஸ்டாலின். உங்களுடைய ஆலோசனைக்கு நன்றின்னு சொல்கிறாரு. ஆக 2 பேரும் மிகப்பெரிய ஆட்கள். அந்த மிகப்பெரிய ஆட்களுடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்கிற ரஜினிகாந்துக்கு சிறப்பான விழாவை எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மகேந்திரன்ட்ட சொல்லி அதற்கான வேலைகள் இப்போவே நடந்துகிட்ருக்குங்க. இதை உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிடுறேன். அடுத்து உலகநாயகன் கமல்ஹாசன் உடனே அமெரிக்கா போகிறதா இல்லை. அப்புறம் இந்த
இந்த மாதம் 3வது வாரம் கழிஞ்சு தான் அவர் போகிறாரு. அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. அது வரைக்கும் தக் லைஃபு இந்த மாதிரி படத்தில் நடிச்சுக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் அவர் சென்னையில் இருக்காருன்னே தெரிஞ்சுக்கிட்டு அதை ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா போயிட்டாருன்னு ஒரு பொய்யா செய்தி போடுறாங்கல்ல, அது அவர் மனசில் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்திடுச்சு. நான் சென்னையில் இருக்கேன், என்னை வந்து அடிக்கடி பார்க்குறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களே வந்து நான் அமெரிக்கா போயிட்டேன், அங்கே ஏஐ அதை பற்றி நான் படிக்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எந்த நோக்கத்தோடு அந்த மாதிரி செய்தி போடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த நிலையில் ஆர்கேஎஃப்ஐயிலிருந்து தங்களுடைய படத்துக்கான நடிகர்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பொறுப்பு எங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆகவே நாங்கள் தான் கேஸ்டிங் ஆட்கள், நாங்கள் தான் அந்த காஸ்டிங் டைரக்டர்ஸ்லாம் நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எங்கள்கிட்ட தான் வந்து உங்களுடைய விண்ணப்பத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் கலெக்ஷனில் ஈடுபட்டிருக்கு. இவங்க படத்தில் நடிக்கிறதுக்கு வெளியே ஆட்கள் யாரையுமே இவங்க செலக்ட் பண்ணலை. செலக்ட் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு ஐடியாவும் இல்லை. ஆனால் காஸ்டிங் டைரக்டர்னு சொல்லிட்டு இப்போ பெரிய நடிகர்கள்ட்ட கூட போய் கால் ஷீட் கேட்டிருக்காங்க. ராஜ்கமல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன சார் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க, இது அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி நாங்கள் அறிக்கை கொடுத்துட்டோம். அறிக்கை கொடுத்த பிறகும் இந்த மாதிரி பெரிய நடிகர்கள்ட்ட போய் படத்தை நாங்கள் தான் கேஸ்டிங் டைரக்டர், நீங்கள் வாங்க அந்த படத்துக்குன்னு சொல்லி காசு பெறும் முயற்சியில் அவங்க ஈடுபட்டிருக்காங்கன்னா இது எங்கே போய் சொல்கிறது? நாங்கள் சைபர் கிரைமில் புகார் பண்ணிட்டோம். போலீஸ்லேயும் புகார் பண்ணியாச்சு, ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல். அந்த புகார் பண்ண பிறகும் இந்த மாதிரி நடக்குது, அக்கிரமம் நடக்குது, இதை யாரும் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? இதை எப்படி தடுக்கிறது? ஏன் எங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு வன்மத்தோடு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி ராஜ்கமலில் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. சரி, எத்தனை நாளைக்கு அவங்க இந்த மாதிரி பொழப்பு நடத்த முடியும்? எங்கேயாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அடி செம அடி கிடைக்கும். இப்போ உள்ள நடிகர்கள்லாம் அவ்வளவு மட்டமான இப்போ ஏமாந்து போகக்கூடிய புத்தி உள்ளவங்க இல்லை. நல்ல அருமையான புத்தி இருக்குது. யார் வரான் எவன் வர்றாங்கிறதெல்லாம் தெரியும். இப்போ இந்த மாதிரி கேஸ்டிங் டைரக்டர்லாம் தங்கள்கிட்ட வந்ததை கேட்டதை நாங்கள் வாங்கி தரோன்னு அவங்கள்ட்ட வந்து பேரம் பேசுனதையெல்லாம் அவங்க உடனடியே ராஜ்கமல் நிர்ணயர்களுக்கு சொல்லிட்டாங்க. சொன்னதுனால தான் அவங்க இந்த பெரிய நடிகர்களுக்குள்ளே இவங்க விடலையே, இவங்க என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கோபத்தில் இருக்காங்க ராஜ்கமல். சரி, அடுத்து சிம்பு வந்து தேசிங்கு பெரியசாமி படத்தில் நடிக்கிறதாக ஒரு திட்டம் இருந்தது. அது வந்து ராஜ்கமல் தான் தயாரிக்கிறதாக இருந்தது. ஆனால் தக் லைஃப்பில் வந்து சிம்புவை போட்டதுனால இப்போ சிம்பு தேசிங்கு பெரியசாமி அந்த திட்டம் அப்படியே அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் அது கண்டிப்பாக படம் எடுப்போம் அப்படிங்கிறதுல சிம்பு உறுதியாக இருக்கார். இதற்கிடையிலே இந்த ஐசரி கணேஷ் அவரோடெல்லாம் ஒரு சின்ன ஒரு முட்டல் மோதல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ சரி பண்ணிட்டார். இப்போ உடனடியாக, அதாவது மிகப்பெரிய அளவில் ஒரு பொருட்செலவில் படம் எடுக்க வேணாம், முதல்ல ஒரு சின்ன அமௌண்ட்டில் ஒரு குறைஞ்ச அளவு ஒரு 75 கோடி இதுக்குள்ளே நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஐசரி கணேஷுக்கு சிம்பு ஒரு யோசனை சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதையை தேடிக்கொண்டு இருக்கிறாருங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இன்னொரு செய்தி, அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது, ஆனால் மீடியாக்களில் நிறையா பேசுகிறாங்க. அதாவது அவரை சுற்றி ஒரு வட்டம் இருந்தது, நட்பு வட்டம். அந்த நட்பு வட்டத்தை தாண்டி நம்ம உள்ளே போய் சிம்புவை சந்திக்கிறதுங்கிறது அவ்வளோ இது இல்லை. அதெல்லாம் குதிரைக்கு கொம்பு முளைச்சாதான் அந்த மாதிரி ஒரு சாதனை செய்ய முடியும். யாரையும் அவரை ஈஸியாக அணுக முடியாது. நான் முந்தியெல்லாம் சிம்புக்கிட்ட ஃபோன் பண்ணேன்னா உடனே எடுத்து என்னென்ன எப்படி இருக்கேன்னு கேட்பார். இப்போ சிம்புவுக்கு ஃபோனே போட முடியல. ஃபோன் போட்டால் ஊடால இருக்கிற இந்த இடைப்பட்ட நண்பர்கள் இருக்காங்கல்ல, அந்த நண்பர்கள் வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அண்ணன் ரொம்ப பிஸியாக இருக்கார், அண்ணன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அண்ணன் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு, அண்ணன் வெளியே இருக்கார், இப்படி இவனே பதிலை சொல்லி இவனே சந்திக்க விடாமல் தடுத்துருவான். அவன்லாம் இப்போ கிடையாது, அவனையெல்லாம் ஏற கட்டிட்டாரு சிம்பு அப்படின்னு ஒரு செய்தி போயிட்டுருக்கு. அந்த செய்தி உண்மையாக இருந்தால் மிகுந்த மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. ஆனால் சிம்பு இப்போ என்ன செய்கிறார் தெரியுமா? வீட்டில் வந்து அவர் தனித்த வாழ்க்கை, ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கை, சோறு சமைச்சு தனக்கு வேண்டிய உணவு வகைகளை சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பையனை போட்டிருக்காரு. அந்த பையன் தான் சமைக்கிறான்,
எல்லாம் அவர்கிட்ட என்னென்ன செய்யணுங்கிறத கேட்டு அதன்படி உணவு வகைகளை சமைச்சு கொடுக்குறான். அப்படியே சமைச்சு வந்தோடனே அப்படியே மேலே போயிடுது. அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துட்டு அங்கேயே அப்படியே கிளம்பி போயிடுறாரு. அப்பா அம்மா பார்க்குறது கூட ரொம்ப ரேராக தான் இருக்குது. போகிற வழியில் ஏதாச்சும் போகிற போக்கில் எப்படிப்பா இருக்க, எப்படிமா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தகவல் இருக்குது. அதை விசாரித்தேன், அது உண்மை தான் சார் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இப்போ இந்த ஜெயம் ரவி ஆர்த்தி இந்த விவாகரத்து பற்றி ஜெயம் ரவி அறிக்கை கொடுத்தவொடனே எல்லாருமே பொங்குறாங்க. ஆஹா, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நீ கெடுக்க பார்க்குறியே, 2 பேரும் காதலிச்சு தானடா கல்யாணம் பண்ணீங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ என்னடா உங்களுக்கு கொல்ல வந்துச்சு, ஏன்டா பிரியிறீங்க, அந்த பொண்ணுக்கு என்னடா துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த ஆர்த்திக்கு ஆதரவான ஒரு போர்க்குரல் எழுப்பி கொண்டிருக்கிறது தமிழ் சினிமா. இந்த தமிழ் சினிமாவில் உள்ள பிரமுகர்கள். எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த ஜெயம் ரவி மேட்டரில் இவ்வளவு சுறுசுறுப்பு, இவ்வளவு ஆத்திரம், இவ்வளவு வன்மம் இதெல்லாம் இருக்கே, இதே வன்மத்தை நீங்கள் இது பிரகாஷ்ராஜ் தன்னுடைய மனைவி டைவர்ஸ் பண்ணார்ல, அப்போ நீங்கள் காட்டினீங்களா? லலிதகுமாரி இன்றைக்கும் தனியாக இருந்துக்கிட்டு தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. பிரகாஷ்ராஜ் லலிதகுமாரி தம்பதிகளுக்கு 3 குழந்தைகள், ஒரு குழந்தை ஆண் குழந்தை இறந்து போச்சு, 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. பிரகாஷ்ராஜ் நல்லா அது பாதுகாத்துட்ருக்காரு. அதெல்லாம் அவர் மேலையெல்லாம் நான் குறை சொல்லலை. ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தட்ட வேணாமா? ஒரு நம்பி இவனை இந்த மாதிரி விட்டுறக்கூடாது, இந்த பொண்ணுக்கு ஒரு நியாயமான ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்காக நீங்கள் வாதாடினீங்களா? இப்போ இந்த ஆர்த்திக்கு வாதாடுறீங்கல்ல, அந்த கால்வாசம் நீங்கள் வாதாடி இருப்பீங்களா லலிதகுமாரிக்காக? ஆனால் லலிதகுமாரி நீ எல்லாம் எனக்கு ஆதாரம் இப்போ இது வாதாடணும் அப்படின்லாம் அந்த பொண்ணு நினைக்கல. அது நேராக டிஸ்கோ சாந்திக்கு ஃபோன் பண்ணி அந்த டிஸ்கோ சாந்தினோட அட்வைஸ் எல்லாம் கேட்டு தான் அது நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கும் இந்த தமிழ் சினிமாவில் மிகவும் செல்வாக்குள்ள ஒரு பெண், அதாவது நடிகையாக இல்லாத ஒரு பெண், சினிமா உலகை சேர்ந்த பெண் இருக்கான்னு சொன்னால் அது லலிதகுமாரி தான். பலவித காரியங்களெல்லாம் ரொம்ப சாதிச்சு கொடுக்குறாங்க. அது ஒரு தொண்டு, அது ஒரு சேவையாக அதை வைத்துக்கொண்டு இல்லாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, ஏன் வசதி படைத்தவர்களுக்கும் கூட சில உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையாகவும் இருக்குது. சரி, அடுத்து இப்போ இன்னொரு செய்தி. சமந்தா, இந்த சமந்தா டைவர்ஸ், அது நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க ஒரு கட்டத்தில் கசந்து போனவுடனே பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு போனவுடனே இது அவனை பற்றி சமந்தா சைதன்யாவை பற்றியோ சைதன்யாவும் சமந்தாவை பற்றியோ குறை சொல்லலை. ஆனால் இங்கே ஜெயம் ரவியில் அப்படி இல்லை. ஜெயம் ரவி ஒரு அழுத்தப்பட்டார், கொடுமைப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு வழியிலிருந்து தான், அந்த வழி தாங்க முடியாமல் தான் அவர் கதறிட்டு வெளியே போனார். ஆனால் நாக சைதன்யாவும் சமந்தாவும் அப்படி இல்லை. ஒருத்த கேட்குறாங்க, ஏம்மா இந்த மாதிரி உங்கள் நாக சைதன்யாவையும் ஒரே ரூமில் அடைச்சி போட்டால், அந்த அடைச்சி போட்ட இடத்துல ஒரு ஒரு கத்தியை போட்டு வச்சுட்டு போயிட்டோம்னா என்னம்மா நடக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் கத்தியை வச்சுட்டு போனீங்கல்ல, விளைவு படுமோசமாக இருக்கும் அப்படின்னு உண்மையை சொல்லுது. ஆனால் அப்போது யார் கத்தி எடுத்து யாரை குத்துவாங்கங்கிறத பூடகமாக அதை சொல்லாமல் அந்த மாதிரி மறைமுகமாக சொன்னது. ஒரு கூறிய ஆயத்தை வைத்து விட்டு எங்களை நீங்கள் அந்த ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டிங்கன்னா விபரீதமான முடிவு இருக்கும் அப்படிங்கிறத அது சொல்லுது. அடுத்து இன்னொன்று, உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் உள்ள இந்த தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்தது, அது ஒரு கேள்வி. இப்போ வர இந்த பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு சில இந்த யூடியூப் வியூவர்ஸ் எல்லாம் வராங்க பார்த்தீங்களா, இந்த யூடியூப்காரங்களாம் வராங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ரொம்ப பச்சையாக ரொம்ப கேவலமாக தான் கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி ஒருத்தன் கேள்வி கேட்டான் அந்த அம்மாட்ட, உன் புருஷனுக்கும் உனக்கும் தாம்பத்திய உறவு எப்படி இருந்துச்சுன்னு. என்னை எங்கேயே அந்த ஆள் காதலிச்சான், தலைவாணியை தான் காதலிச்சான், தலைவாணியை தான் கட்டி பிடிச்சிக்கிட்டு படுப்பான், எங்கள் 2 பேருக்கும் ஊடால தலைவாணி தான் கிடக்கும், தலைவாணிக்கு தான் முத்தம் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சமந்தா பதில் சொல்லியிருக்கு. இது நமக்கு இது மன ரீதியாக நீங்கள், அதாவது மனநலத்தோட மன ரீதியாக அந்த பொண்ணு எந்த மாதிரி அவதிப்பட்டிருக்கோம், எந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத உணர்கிறதுக்காக இதை நான் பேசுகிறேன்.
இதை வந்து ஒரு ஒரு நல்ல நட்பு உணர்வோடு இந்த பிரச்சனையை மனிதாபிமானத்தோடு இந்த பிரச்சனையை அணுகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இப்போ அடுத்த மாதம் ஜெயம் ரவி அந்த டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அந்த கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க, இந்த ஆர்த்தி என்ன சொல்ல போகிறாங்க எதுன்னு தெரியல. இப்போ எனக்கு தெரிஞ்ச வகையில் வந்து நம்ம ஜெயம் ரவி சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய தொகையை ஆர்த்தி எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக தான் இவ்வளவு இதெல்லாம். கையில் காசு வாங்காமல் நீ டைவர்ஸ் கொடுத்துடாதேங்கிறதுன்னு சொல்கிறதுக்கு இப்போ நடிகைகளுடைய பட்டாளமே ஆர்த்திக்கு உதவி செய்ய காத்திருக்குங்கிறது தான் மிக வருந்தக்கூடிய ஒரு செய்தி. அடுத்து இந்த கோர்ட் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி, சாதனையை புரிஞ்சிருச்சு அப்படின்னு சில ஊடகத்தில் சில பேர் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது. எதனால் பேசுகிறாங்க, எதை எதிர்பார்த்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கணிசமான படம் விஜய்கிட்டருந்து சில ஊடகங்களுக்கு போயிருக்குன்னு ஒரு தகவல் இருக்குது. அது உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு தகவல் ஊடாடிக்கிட்டு இருக்கிறது. இவருக்கு இவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க, அதுக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க. அதனால தான் தோற்று போன ஒரு படத்துக்கு தூக்கி நிறுத்துகிற வேலையில் அவங்கெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒரு தகவல் நமக்கு வந்தது. சரி, ஆந்திராவில் இந்த படம் தெலுங்கு படம் கோட் 13 கோடி ரூபாய் நஷ்டம். கூட்டம் வரல. என்ன பண்ணுறது? எதிர்பார்த்தோம் நாங்கள். அதாவது விஜய் மிகப்பெரிய நடிகர், எதிர்பார்த்தோம், வரல, கலெக்ஷன் வரல, மக்களும் பார்க்க விரும்பலை, தோற்று போயிட்டோம் அப்படின்னு அவங்க 13 கோடி ரூபாய் நஷ்ட கணக்கு காட்டுறாங்க. அதை நீங்கள் இங்கே உள்ளவங்க புரிஞ்சுக்கிறணும். சரி, அடுத்து இந்த கோட் படத்தில் ஒரு சிவகார்த்திகேயனை நடிக்க வச்சுருக்காங்கல்ல, அது சம்மந்தமாக ஒரு செய்தி வந்தது. அந்த சிவகார்த்திகேயனுடைய கேரக்டருக்கு சிலம்பரசனை தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்களாம். அவர் தக் லைஃப்பில் நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால என்னால் இங்கே நடிக்க முடியாது அப்படின்னு அப்படி சொல்லினதுனால அவருக்கு பதிலாக சிவகார்த்திகேயனை நடிக்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.